மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். நான் உயிரோடு தான் இருக்கேன். கேமராவில் பார்த்துக்கிங்க. நான் இறங்கி வைக்கேன். காலம் ஆகல, நல்லா இருக்கேன். இப்போ உழைச்சி சாப்பிடுங்க. நான் என் வயசில் உழைச்சல, இப்போ 120 வயசு ஆகுது. ஏன் உழைச்சி சாப்பிட்றேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன சந்தோஷமா வாழணும். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கை நீட்டி வாங்கக்கூடாது. அப்போதான் நம்ம நல்லா இருக்கலாம், மென்ன ஏறலாம். எல்லோரும் உழைச்சி சாப்பிடுங்க ஐயா. இந்த வயசுலேயும் நான் உழைக்கிறேன். இப்போ எனக்கு 120 வயசு ஆகுது. உயிரோடு தான் இருக்கிறேன். இறந்தொன்னும் போகல, நல்லா தான் இருக்கிறேன். யாரோ பேப்பர்ல தவறா செய்தி போட்டுட்டாங்க என்று சொல்லும் மிட்டாய் தாத்தா இவர்தான். தஞ்சாவூரில் மிட்டாய் தாத்தா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் முகமது அபுசாலிக்கு தற்போது 120 வயதாகிறது. இவர் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் தேங்காய் மிட்டாய், இஞ்சி மிட்டாய், குளுக்கோஸ் மிட்டாய்களை தானே தயாரித்து விற்பனை செய்து வாழ்ந்து வருகிறார். தள்ளாடும் வயதிலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் மிட்டாய் தாத்தா சொல்லும் வார்த்தைகள் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ஊக்கத்தை அளிக்கின்றன. திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒருவரிடம் கையேந்தக்கூடாது என்று அவர் சொல்லும் அறிவுரைகள் நமக்கு எல்லோருக்கும் ஒரு அருமருந்துதான். உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த குறையும் நோயும் இல்லாமல் வாழ்ந்து வரும் இவருடைய பேச்சு நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகின்றன. பர்மா நாட்டில் மளிகை கடை நடத்தி வந்த இவர் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது தனது 50வது வயதில் இந்தியா வந்துள்ளார். பர்மாவில் நடந்த கலவரத்தில் இவர் குடும்பம் மற்றும் சொத்துக்களை பறிகொடுத்த நிலையில் அகதியாக இந்தியாவிற்கு உயிர் தப்பி கப்பல் மூலம் வந்துள்ளார். மிட்டாய் சாட்டா இறந்து காலமாகுனாருன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன். போட்டு எல்லா மக்களும் இங்கே வந்துருச்சு அப்படி பார்க்க. ஆமாம், யாரு போட்டு எனக்கு என்ன தெரியும். அறியுற பையன் ரேடியோ பிடிச்சி வராங்க, எல்லாரும் பாருங்க. பர்மாவில் நடந்த கலவரத்தில் இவர் குடும்பம் மற்றும் சொத்துக்களை பறிகொடுத்த நிலையில் அகதியாக இந்தியாவிற்கு உயிர் தப்பி கப்பல் மூலம் வந்துள்ளார். பிறகு தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் உணவகம் ஒன்றில் வேலை பார்த்து அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு மிட்டாய்களை தயார் செய்து பல ஊர்களுக்கு சென்று கூவி கூவி மிட்டாய்களை விற்று வந்துள்ளார். தற்போது வயது மூப்பு காரணமாக நீண்ட தூரம் நடக்க முடியாததால் வீட்டிலிருந்தே விற்பனை செய்கிறார். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவரை தேடி வந்து மிட்டாய்களை வாங்குகின்றனர். தஞ்சை மக்கள் அனைவருக்கும் மிட்டாய் தாத்தா மிகவும் பரிச்சயமானவர். கடந்த காலம் கசப்பாய் போனாலும் நிகழ்காலத்தில் இனிப்பான மிட்டாய்களை தள்ளாத வயதிலும் விற்கும் இவரின் வாழ்வு பலருக்கும் ஊக்கமளிக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. கை நீட்டி வாங்கக்கூடாது, அப்போதான் நம்ம நல்லா இருக்கலாம், மென்ன ஏறலாம். மிட்டாய் சாட்டா இறந்து காலமாகுனாருன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன். போட்டு எல்லா மக்களும் இங்கே வந்துருச்சு அப்படி பார்க்க. ஆமாம், யாரு போட்டு எனக்கு என்ன தெரியும். அறியுற பையன் ரேடியோ பிடிச்சி வராங்க, எல்லாரும் பாருங்க. என்ன